அண்மை செய்தி திருப்பூர் தெக்கலூரில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து விசைத்தறி தொழிலாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கூலி உயர்வை அமல்படுத்தாத ஜவுளி உற்பத்தியாளர்களை கண்டித்தும் விசைத்தறியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். திருப்பூர் மாவட்டம் தெக்கலூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விசைத்தறியாளர்கள் நடத்தி வரும் போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களோடு திருப்பூரிலிருந்து செய்தியாளர் விஜயன் இணைப்பில் இருக்கிறார். விஜயன், வணக்கம். தற்போது மத்திய மாநில அரசை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் தெக்கலூர் பகுதியில் விசைத்தறியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். யாரோட தலைமையில இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது? இந்த போராட்டத்தில் எவ்வளவு விசைத்தறியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள்? கள தகவல்கள். வணக்கம் மோனிகா. அதாவது திருப்பூர் அருகே தெக்கலூர்ல இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் முன்பு கூலிக்கு நெசவு செய்யக்கூடிய விசைத்தறியாளர்கள் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் கூலி உயர்வை அமுல்படுத்தாத ஜவுளி உற்பத்தியாளர்களை கண்டித்தும் தற்போது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட விசைத்தறியாளர்கள் கலந்துகிட்டு அதாவது குறைத்த கூலியை வழங்க கோரியும் அரசு அறிவித்த கூலியை வழங்க கோரியும் பதாதைகளை ஏந்தி இந்த விசைத்தறியாளர்கள் தற்போது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. அதாவது திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே தெக்கலூர்ல கோவை திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யக்கூடிய விசைத்தறி உரிமையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வர்றாங்க. அதாவது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு நிர்ணயித்த கூலி உயர்வை வழங்காத ஜவுளி உற்பத்தியாளர்களை கண்டித்தும், அதாவது கடந்த 2022ஆம் ஆண்டு மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் ஏற்பட்ட அந்த கூலி உயர்வு ஒப்பந்தப்படி ஜவுளி உற்பத்தியாளர்கள் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. அதாவது குறிப்பா தமிழக அரசினுடைய மின்கட்டண உயர்வுனால கடுமையாக தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஜவுளி துறையில நவீன தொழில்நுட்பத்தோடு இயங்கக்கூடிய அந்த ஏர்ஜெட் தறி, சுல்ஜர், ரேப்பியர் போன்ற நவீன தறிகளால இருக்குது. இந்த நிலையில நாடாவில் இயங்கக்கூடிய அந்த சாதா தறிகளுக்கும் தனி ரகம் ஒதுக்கீடு வழங்க வேண்டும், மின்கட்டண உயர்வில் இருந்து பாதுகாக்க அந்த மத்திய மாநில அரசுகள் சோலார் பேனல் 100% திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்கிற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யக்கூடிய அந்த விசைத்தறியாளர்கள் 300க்கும் மேற்பட்டவர்கள் தற்போது அந்த கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இதுவரை 32 முறை பேச்சுவார்த்தை நடைபெற்ற பிறகும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் அந்த கூலி உயர்வு ஒப்பந்தத்தை இதுவரைக்கும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது வேதனை அளிப்பதாக அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விசைத்தறியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மோனிகா, பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது திருப்பூர் தெக்கலூர் பகுதியில் விசைத்தறியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டம் தொடர்பான தற்போதைய கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயன்.